பொருட்டோ சீரிஸோட ஓப்பனிங்ல ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. இதுல லீஃப் வில்லேஜ் டோட்டலா அழிஞ்சு போயிருக்கும். இத யார் அழிச்சா, எதுக்காக அழிச்சாங்கங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பொருட்டோ டிபிவியில் பொருட்டோவோட முக்கியமான கோல் ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். கவாக்கியோட கோல் லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுக்கு மிட்சுகி, ஹிமாவாரி, சரடா, ஐடா மாதிரியான பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் இருந்தும் ஏன் லீஃப் வில்லேஜ் அழிஞ்சு போச்சு, யார் இதை அழிச்சிருப்பாங்கன்னு பார்ப்போம். கோட் வர்சஸ் ஷினோபி வேர்ல்டு. கோடை ஆக்சுவலாக இப்போது ஜோக்கர் மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. கோட்க்கு பெருசாக எந்த ஐப்பும் இல்லை. எல்லா பேட்டிலையும் இவர் தோத்துட்டு மட்டும்தான் இருக்கார். நேற்று வந்த மோமுஷிக்கிலேருந்து இன்னைக்கு வந்த ஷிஞ்சுஸ் வரைக்கும் எல்லார்கிட்டையும் அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. இவரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிஷிமோட்டோவே இவரை கொன்னுடலாம்னு கூட யோசிச்சதா ஃப்ரான்ஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஆனால் அப்போ தான் இவருக்கு வேற ஒரு ஐடியா வந்திருக்கு. கோட் இப்படி சாக வேண்டியதே இல்லை. இவருக்குன்னு ஒரு தனி பிளானை இப்போது போட்டு வச்சுருக்காரு. இந்த பிளான் கோடோட புஷ்ஷாக இருக்கலாம். கோட்காக ஒரு புது பவரப்பை கிஷிமோட்டோ இனிமே கொடுக்கலாம். இது ஆல்ரெடி பொருட்டோல ஃபோர் ஷேடோ பண்ணிட்டாங்க. ஜூரா கோட்க்கு சாக்ரா ஃப்ரூட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். இந்த சாக்ரா ஃப்ரூட்டை கோட் சாப்பிட்டு ஒரு புது டொஜுட்ஸுவை கூட அவைக் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷிபாயோட தேர்ட் ஐயை இன்னும் யாருமே அவைக் பண்ணலை. இதை அவைக் பண்ண போகிறது கோடா தான் இருக்குங்கிற மாதிரி இப்போது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தேர்ட் ஐ கோடுக்கு ஏகப்பட்ட பவர்ஸை கொடுக்கும். இவரோட பவர் ஜூராக்கு ஈக்குவலாக கூட இருக்கும்னு சொல்லப்படுது. இப்படி இவருக்கு பவர் அப் கிடைச்ச உடனே இதை வச்சு இவர் ஃபர்ஸ்ட் லீஃப் வில்லேஜை தான் அழிப்பார். ஏன்னா இவருக்கு லீஃப் வில்லேஜ் மேலே எவ்வளோ வன்மம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். லீஃப் வில்லேஜை அழிக்கணும்னு ஜூரா கூட நினைக்கல. ஆக்சுவலாக ஜூராவே புக்ஸ் படிக்க அப்பப்போ லீஃப் வில்லேஜுக்கு வந்துட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட கல்ச்சர் அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு ரீசன்ட் சாப்டரில் சொல்லியிருக்காங்க. ஆனால் கோட் லீஃப் வில்லேஜை அழிச்சே தீர்வேன்னு உறுதியாக இருக்காரு. எனிவேஸ் இதுபடி பார்த்தா லீஃப் வில்லேஜை கோட் அழிச்சிருக்கலாம். அந்த டைமில் கவாக்கி அண்ட் பொருட்டோ இல்லாமல் இருந்திருக்கலாம். கடைசியாக பொருட்டோ கவாக்கி சேர்ந்து கோடை கொண்டுட்டு அப்புறம் வில்லேஜில் சண்டை போட்டிருக்கலாம். ஃபேக் கொனஹா. இந்த தியரி படி இந்த ஒட்டுமொத்த சினாரியோவும் ஃபேக்னு சொல்கிறாங்க. அதாவது காஷன் கோஜி பொருட்டோ கிட்ட இந்த யூனிவர்ஸில் ஏகப்பட்ட ரியாலிட்டி இருக்கிறதா சொல்லியிருப்பார். இதை ஒட்சுசுகி காட் அவங்க இஷ்டத்துக்கு மாற்ற முடியும்னு சொல்லியிருப்பார். இதுபடி பார்க்கும்பொழுது பொருட்டோவில் ஏகப்பட்ட ரியாலிட்டி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி நம்ம பிகினிங்கில் பார்த்தது ஒரிஜினல் கொனகாவே இல்லை, வேற ஒரு ரியாலிட்டியில் இருக்கிற கொனகா. இந்த ரியாலிட்டியில் கொனகா டோட்டலாக அழிக்கப்பட்டிருக்கும். அங்கே தான் பொருட்டோ அண்ட் கவாக்கி ஃபைட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லீஃப் வில்லேஜ் அண்ட் பீப்புள்ஸ் அழிஞ்சிட்டாங்கங்கிற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தான் பொருட்டோ கவாக்கி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லீஃப் வில்லேஜை அழிக்கிற வரைக்கும் சரடா, ஹிமாவரி, ஐடா, டேமன், உரச்சுமாரு மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்ஸ் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இவங்களும் இறங்கி கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. இதை தாண்டி நருட்டோ கவாக்கி டைமென்ஷன்ல இருந்து வந்து லீஃப் வில்லேஜ் அழிஞ்சு போயிருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆமாம், ஆஷிரமா, டோபிரமா, மாதரா, இருசன், மினாட்டோ, சுனாடே, ககாஷி, நருட்டோ, சாஸ்கேன்னு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பாதுகாத்த லீஃப் வில்லேஜை அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட மாட்டாங்க. இதனால் இது வேற ஒரு ரியாலிட்டியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்படி வேற ரியாலிட்டிக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பவர்ஸ் இன்னும் பொருட்டோ அண்ட் கவாக்கின்னு யார்கிட்டையும் இல்லை. ஃப்யூச்சரில் இந்த பவர்ஸை இவங்க 2 பேரும் அவேக் பண்ணலாம். மேக்ஸிமம் இது இவங்களோட கர்மா எபிலிட்டியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகினிங்கில் ஜூராவை காட்டினப்போ இவரை ஏதோ டம்மி வில்லன்னு நினச்சிருப்போம். மேக்ஸிமம் இவர் ஃபைனல் வில்லனாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அப்போது இருந்துச்சு. ஆனால் இப்போது டோட்டலாக எல்லாமே மாறி போயிடுச்சு. டிபிவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பொருட்டோக்கு மட்டும்தான் இருக்கிறதுலையே செம்ம ஐப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் ஃபைட் கோடோட அதில் பொருட்டோ வின் பண்ணிட்டாரு. அடுத்து கவாக்கியோட அதில் கவாக்கியை ஒன் ஷாட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஷிஞ்சுஸோட அதில் மேக்ஸிமம் எல்லாரையும் ஓவர் பவர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் மிட்சுகியோட மறுபடியும் கவாக்கியோட கடைசியாக ஹிடாரியோடன்னு எல்லா ஃபைட்லேயும் கெத்தாக காட்டின பொருட்டோவை ரொம்ப ஈஸியாகவே ஜூரா காலி பண்ணி இருப்பார். ஆக்சுவலாக அங்கேயே பொருட்டோ காலி. ஆனால் ஒட்சுசுகி காட் பொருட்டோவை சாக விட மாட்டார்.
இதனால தான் பொருட்டோ தப்பிச்சாரு. இப்படி பொருட்டோவையே காலி பண்ண ஒரு கேரக்டர் கண்டிப்பா ஃபைனல் வில்லனா வரலாம்னு அப்போதான் ஃபேன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. அதை இந்த சாப்டர்ல இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திருக்காங்க. இப்போதைக்கு ஜூராவை ஜெயிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. அவரை எதிர்த்து சண்டை போட்டு யாராலையுமே வின் பண்ண முடியாதுன்னு லாஸ்ட் சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. இதுபடி பார்த்தா ஈவன் பொருட்டோ, டேமன், ஐடான்னு யாராலையுமே இது முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடா மாமுஷியை பார்த்து ஆக்சுவலாக பயந்துருப்பாங்க. அதையும் லாஸ்ட் சாப்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டப்படுற ஜூரா ஃபைனல் வில்லனாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜூரா லீஃப் வில்லேஜை லைக் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்களே, அப்புறம் எப்படி இவர் இந்த வில்லேஜை அழிச்சிருப்பாருன்னு நீங்கள் கேட்கலாம். சாப்டர் 16லேயே கோஜி இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஜூராவை டென்ஷன் ஆக்கிடக்கூடாது, அப்படி ஒரு டென்ஷன் ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் அழிச்சிடுவார்னு சொல்லியிருப்பாரு. இதுபடி யாரோ பண்ண ஒரு விஷயத்தால் ஜூரா ரொம்ப டென்ஷன் ஆகி இருக்கணும். அதனால தான் லீஃப் வில்லேஜையே இவர் அழிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இவருக்கும் இவரோட எளிமையான ஒட்சுட்சுகிஸ்க்கும் ஒரு ஃபைட் வந்து அதனால கூட லீஃப் வில்லேஜ் அழிஞ்சிருக்கலாம். கோளாறு கவாக்கி. பிகினிங் சீனில் இருந்த கவாக்கிக்கும் டிபிவி கவாக்கிக்கும் உங்களால் நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். டிபிவி கவாக்கி ஷினோபி வேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருப்பார். ஆனால் பிகினிங் சீனில் இருந்த கவாக்கி ஷினோபி சிஸ்டமையே வெறுக்கிறாரு. ஒட்டுமொத்த ஷினோபிஸையும் அழிக்கணும்னு பார்ப்பாரு. ஏஜ் ஆஃப் ஷினோபி இஸ் ஓவர்னு அவ்வளோ ரேஜோட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடைப்பட்ட சில வருஷத்தில் கவாக்கி ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இன்சிடென்ட்டால் கவாக்கி இப்படி ஷினோபி சிஸ்டமை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரியல. மேக்ஸிமம் இது கவாக்கியோட பேக் ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவாக்கியோட பேக் ஸ்டோரி பற்றி தெளிவாக இன்னும் சொல்லலை. நிறைய பேர் அமடோ தான் கவாக்கியோட ஃபாதர்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி கவாக்கியோட பேக் ஸ்டோரியிலேயே ஏதாச்சும் ஒரு ட்ராஜிக்கான விஷயம் நடந்திருக்கலாம். இந்த ட்ராஜிக் ஷினோபி சிஸ்டமோட கனெக்ட் ஆகலாம். இதனால் கூட கவாக்கி ஷினோபி சிஸ்டமை அழிக்கணும்னு நினைக்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது கவாக்கி ஏதோ ஒரு வில்லன்கிற மாதிரி தெரியுதில்ல. ஆனால் மினாட்டோவே இந்த ஷினோபி சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் அமைதி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த தியரிப்படி கவாக்கி தான் ஆக்சுவலாக கோனோஹாவை அழிச்சிருக்கணும். இதுக்கான ஒரு இன்ட்டை பொருட்டோவோட ஒரு ஓப்பனிங்லேயே காட்டியிருப்பாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா பொருட்டோவும் ஒரு ஷினோபி தான். கவாக்கிக்கு பொருட்டோவை மட்டும்தான் காப்பாற்றணும்னு தோணுது போல. ஏன்னா கவாக்கி வேற டைமென்ஷனுக்கு பொருட்டோவை அனுப்ப தான் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக கவாக்கி அவரோட உயிரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படி பண்ணால் அவரோட டைமென்ஷனில் இருக்கிற ஹினாட்டா, நருட்டோ இறந்துருவாங்க. இந்த ஷினோபி வேர்ல்டை கவாக்கி அழிக்க பார்க்குறாரு. அதுக்கு பொருட்டோ தடையாக இருக்காரு. இப்படி தான் இந்த இன்ட்ரோ சீன் இருக்குது. அப்போது நருட்டோ பாதுகாத்த இந்த வில்லேஜை கவாக்கி அழிப்பாரான்னு கேட்காதீங்க. கவாக்கிக்கு வில்லேஜ் மேலே அக்கறை வந்ததுக்கு காரணமே நருட்டோ தான். நருட்டோக்காக தான் இந்த வில்லேஜை அவர் ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஏதோ ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி நடந்திருக்கு. அதனால தான் கவாக்கி இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரோட கோவத்தை அப்படியே ஷினோபிஸ் மேலே திருப்பி இருக்காரு. அது என்னவா இருக்கும்னு போக போக தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ சொன்ன இந்த 3 ரீசனில் எது நடக்க வாய்ப்பு இருக்குது? உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.